நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையை விவசாயிகளுக்கு எதிரானதை போல் முதலமைச்சர் திருப்பிக் கொண்டிருக்கிறார். இதை விவசாயிகளே நம்ப மாட்டார்கள் என்பதுதான் எனது கருத்து. அது புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கான புதிய திட்டங்களாக இருக்கட்டும், விஸ்வகர்மா என்று சாமானிய கைவினை கலைஞர்களை மேம்படுத்தும் திட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தடுத்துறார். தன் குடும்பம் மட்டுமே பிழைக்க வேண்டும், ஒரு அடி மேலே எடுத்து வச்சா உடனே அதையெல்லாம் தடுத்து விடுகிறார். விஸ்வகர்மா திட்டத்தில் 8.5 லட்சம் கைவினை கலைஞர்கள் எங்களுக்கு உதவி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது தமிழகம் நடைமுறைப்படுத்தவில்லை. அதே மாதிரி NEP அதையும் திரிச்சாங்க. 3 மொழி கொள்கையில் மிக தெளிவாக அறிக்கை வந்திருக்கிறது. தாய்மொழி கல்வி அவசியம், இன்னொரு மாநில மொழி, 3வது மொழி விருப்ப மொழி. அவ்வளவுதான், விருப்ப மொழியும் தான். நாம் வேற அழுத்தமாக கட்டாய மொழின்னு எங்கேயுமே சொல்லலை. அதனால் அது எல்லா விதத்திலும் தமிழக மக்களின் வளர்ச்சியை முதலமைச்சர் மத்திய அரசின் மீது காழ்ப்புணர்ச்சி வைத்து தடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நேரடியாகவே நான் வைக்கிறேன். குழந்தைகளை படிக்க விட மாட்டேன்றார், விவசாயிகளை முன்னேற விட மாட்டேன்றார், கைவினை கலைஞர்களை அவர்கள் வாழ்வாதாரத்தில் மேம்பட விட மாட்டேன் என்கிறார். எல்லாம் தான் ஒரு குடும்பம் மட்டுமே மேம்பட வேண்டும், எல்லா நல்ல திட்டங்களையும் தமிழகத்தில் முடக்குகிறார் முதலமைச்சர் என்பதுதான் உண்மை.